பெங்களூரை காட்டிலும் பரமக்குடியில் ஃப்ளாட் ரேட்டு அதிகமாக இருக்குது. அதாவது ரியல் எஸ்டேட்டு ஹையப்பாக இருக்குது அப்படின்னு ஒரே பேச்சாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அதாவது யதார்த்தமாக ஒரு முட்டுச்சந்தில் ஒரு தவறி விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராவது தூக்கி விடுவாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அதோடு நீங்கள் என்ன வாரிக்கி அப்படின்னு கூட நம்ம கேட்போம். அதுக்கு அவங்க ரியல் எஸ்டேட்டில் புரோக்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அடுத்த தெருவில் சேம் டிட்டோ இந்த பாயிண்ட்டு கேட்டோம்னா நான் ரியல் எஸ்டேட்டில் மீடியேட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரமக்குடியில் ஒரு தெருவில் 110 வீடு இருக்குன்னு சொன்னால் 86 வீட்டில் ரியல் எஸ்டேட்டில் புரோக்கராக இருக்காங்க. இதனால தான் பெங்களூர் காட்டிலும் பரமக்குடியில் ரேட்டு ஈவனாக இருக்குது ரியல் எஸ்டேட்டில். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்த ஒருத்தர் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது புரோக்கர் மூலியமாக அணுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் மச்சானை கேட்காம நாங்கள் இந்த இடத்த நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி வாங்குற அப்படின்ற மாதிரி வரப்போகும்போது புரோக்கர் மூலியமாக அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் மாமாவை கேட்காம நாங்கள் சிட்டிங்கில் உட்கார மாட்டோம், இதை பற்றியே பேச மாட்டோம், மாமா வந்தால் தான் நாங்கள் அட்வான்ஸே கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் மச்சான், அந்த பக்கம் மாமா. ஆக்சுவலாக இந்த ரெண்டு குடும்பத்துலேயுமே 2 பேருமே 0% டம்மி. சரி, இது எதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் இந்த புரோக்கர்கள் 4 புரோக்கர் இருப்பாங்க, அதோட இந்த குடும்பத்துலேயும் 5வது புரோக்கராக ஆட் பண்ணிக்கணும். அந்த காசையை நம்ம விடுவானே, விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி. ஸோ அதன் அடிப்பில் ஒவ்வொருத்தரும் புரோக்கர் ஆகிக்கிறாங்க, விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி. இது மட்டும் இல்லாமல் ஒரு புரோக்கர் ஒரு கஸ்டமரை அணுகிறாங்க, இடம் வாங்கி தர சொல்கிறாங்க அல்லது வீடு வாங்கி தர சொல்கிறாங்க. 2 பேருக்குள்ள டீலிங் சரியில்லைன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு சதுரடி 5000 ரூபான்னு சொன்னால் இந்த புரோக்கர் நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் இந்த புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, அந்த 5000 ரூபா உள்ள ஒரு சதுரடியை 6500 சொல்லி தூவி விட்டு போயிடுறாங்க. அது அந்த ரேட்டு அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்குது, ஆனால் குறையாது. ஆனால் ஆக்சுவலாக கூடுமே ஒழிய அந்த 6500 நிற்கும் சதுர அடி. இப்படி போயிடுச்சு. இன்னும் கூட நீங்கள் கேட்பீங்க, பரமக்குடியில் அப்படி என்ன பிஸ்னஸ் ஹையப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரோட்டா கடை, பானிபூரி, குழாப்புட்டு, இதுதான் ஒன்றோட ஒன்றை மல்லு கட்டி பரமக்குடியில் ஹையப்பாக இருக்குது. இதுதான் ஹை லெவலில் உள்ள பிஸ்னஸ். இதெல்லாம் தாண்டி பெங்களூரை காட்டிலும் பரமக்குடியில் ரியல் எஸ்டேட்டு அதிகமாக இருக்குது. இதுதான் மேட்டர்.